Holidays nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. சார், அதாவது பிஜேபி ஏதோ கருத்து சுதந்திரத்தை நசுக்குவதாகவும் தமிழகத்தில் பத்திரிகையாளர்களுக்கும் கருத்து சுதந்திரத்திற்கும் அப்படி மலர்கம்பளம் போட்டு வரவேற்பது போலவும் நண்பர் பேசினது மிகப்பெரிய அதிர்ச்சி. ஏன்னா ஒரு திமுக அரசுக்கு எதிராக கருத்து சொன்னதாலேயே சவுக்கு சங்கருடைய ஊடகம் முடக்கப்பட்டதோடு அவர் வீட்டில் வந்து கழிவு நீரை கொண்டு போய் கொட்டிய அவலத்தை நாம் இங்கே பார்த்துருக்கோம். அதே மாதிரி ஃபெலிக்ஸ் ஜெரால்டு போன்றவர்கள் அரசுக்கு எதிராக கருத்து கூறினார்கள் என்று கைது செய்யப்பட்டார்கள். இன்னும் இந்த கரூர் சம்பவத்தில் கூட 25 பேர் மீது வழக்கு பதியப்பட்டுள்ளது. 3 பேர் கைது நிலைக்கு கொண்டு போயிருக்காங்க. அதில் வரதராஜன் வழக்கறிஞர் மற்றும் முன்னாள் காவல்துறை அதிகாரி அவரும் ஒருவர். அவருக்கும் இன்றைக்கு பிணை கொடுத்திருக்கிறது சைதாப்பேட்டை நீதிமன்றம். அதே மாதிரி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த காசாவில் போர் நடக்குது, கொடுமை நடக்குதுன்னெலாம் சொல்கிறீங்கல்ல, அதை விட மிக மிக கொடுமையான சம்பவங்கள் தமிழ்நாட்டிலே நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு இந்த திமுகவும் அதன் கூட்டணி கட்சியை சார்ந்தவர்களும் என்ன தீர்மானம் சொன்னார்கள்? இப்போ இந்த விஷயத்தை எடுத்துக்கிடுவோம். இந்த செக்ஷன் 153A என்ன சொல்லுதுன்னா, 2 பிரிவுகளுக்கு இடையே எனிமிட்டியை டெவலப் பண்ணுற மாதிரி பேசினா குற்றங்கிறீங்க. சரி, இப்போ நீங்கள் அரசுக்கு எதிரான குற்றம், அரசுக்கு எதிராக காவல்துறைக்கு எதிராக அவர்களுடைய நடவடிக்கைகளை விமர்சித்து யார் யாரெல்லாம் பதிவிடுகிறார்களோ அவர்களையெல்லாம் நீங்கள் வழக்கு தொடுத்திருக்கிறீர்களே. விஜய் மீது கருத்துக்களை தெரிவித்த எத்தனையோ வீடியோக்கள், எத்தனையோ ஆடியோக்கள் இங்கே உலாவுக் கொண்டு இருக்கிறது இல்லையா? அப்போ அதனுடைய நோக்கம் என்ன? விஜய்க்கும் விஜய் கட்சிக்கும், அதாவது உயிரிழந்தவர்களுக்கும் விஜய்க்கும் இதுக்கு எனிமிட்டி மாதிரி அது தெரியலையா அவங்களுக்கு? அப்படி விஜய் மீது அவதூறு பரப்பிய யாராவது ஒருத்தரை இந்த இத்தனை கைதுகளில் இத்தனை எஃப்ஐஆரில் இருக்காங்களா? அப்போ இந்த செக்ஷன் இரு தரப்புக்கு தானே. அரசு ஒரு தரப்பாக நின்று மக்கள், ஒரு மனிதன், ஒரு சாதாரண மனிதன், ஒரு யூடியூபர் சொல்லுகிற கருத்து இரு தரப்புக்குமான மோட்டிவேஷனா? யாரை அவங்க அரசு பயப்படுகிறதா பொதுமக்கள் ஏதோ செஞ்சிருவாங்கன்னு? இது எப்படி சார் இந்த கான்செப்ட்? இது கருத்து சுதந்திரம் என்கின்ற புரிதலே சரியாக இல்லாமல் தொடரப்பட்ட வழக்குகள் இத்தனை எஃப்ஐஆரும் சார். இது இன்னொன்று சொல்கிறோம். இப்போ நண்பர் முதலில் பேசிய வழக்கறிஞர் ஒரு கருத்தை மிக தெளிவாக சொன்னார். இது போன்ற வழக்குகளில் ஒருவர் கருத்து சொல்லிவிட்டதாலேயே உடனடியே கைது என்கின்ற நிலைக்கு போகாதீங்க. அவர் சொல்லிய கருத்து அட்லீஸ்ட் 2 பேருக்கு இடையிலையாவது எதாவது எதிர்விளைவை ஏற்படுத்துதான்னு பாருங்க. இந்த இத்தனை வழக்கு போட்டிருக்கீங்களே, இதனால ஒருத்தர் உணர்ச்சி வசப்பட்டு இப்படி செஞ்சார், நீங்க செய்தி வந்துச்சா சார்? வரல. அந்த கான்செப்ட் எதுக்கு அந்த நீதிமன்றம் அவ்வளவு மெனக்கெட்டு அதில் அப்படி சொல்லிச்சுன்னா, எனிமிட்டிங்கிறது சர்வே இருக்குதா? ஒரு கருத்து சொல்வதாலேயே எனிமிட்டி வந்துருச்சுங்கிற ஒரு பூதாகார கற்பனைக்குள்ள போய் உட்கார்ந்துக்கிட்டு எஃப்ஐஆர் போடாதீங்க. கருத்து சுதந்திரத்தை நசுக்காதீங்க. whether it has any consequences. அப்படி சொல்லப்பட்ட விஷயம் எங்கேயாவது பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறதா? அப்படி எந்த முகாந்திரம் இல்லாம எப்படி வழக்கு போற்ற முடியும் என்பதுதான், போட்டிருக்கிறார்கள் என்பதும் தான் இங்கு கருத்து சுதந்திரத்திற்கு மிகப்பெரிய தீங்கு நடந்திருக்கிறது என்பதை நாங்கள் இன்றைக்கு ஆணித்தரமாக வைக்கிறோம். முடியாதுங்கிறாங்களே, முகாந்திரம் இல்லாமல் வழக்கு பதிவு, முகாந்திரம் இல்லாத வழக்கறிஞர் அல்ல, முகாந்திரம் இல்லாத வழக்குகள் பதியப்படவே இல்லை என்று கனகராஜ் ஒரு வழக்கறிஞர் சொல்லி, அப்படி முகாந்திரம் இல்லாத வழக்கு என்று எத்தனை வழக்குகள் இறுதியில் நீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது என்கின்ற தீர்ப்பு விவரங்கள் தெரியாத ஒரு மனிதன் புதிதாக பேசுவதை போல அவர்தான் சொல்ல வேண்டும். அது போன்ற வழக்குகளா இருக்கட்டும். கடைசியில் என்னாச்சு? இல்ல சார், இல்ல அந்த வழக்கு என்னாச்சு? நீங்க தொடுத்த ஒவ்வொரு வழக்கு எந்த யூடியூபராவது அரை மணி நேரம் ரீடைன் பண்ண சொல்லி நீதிமன்றம் சொல்லிச்சா? உயர் நீதிமன்ற நீதிபதி மீது விமர்சனம் வைத்ததாக வரதராஜனை கைது செஞ்சீங்களே, ஒரு மஜிஸ்ட்ரேட் அவரை உள்ள வைக்க அனுமதிச்சாரா? ஒரு மஜிஸ்ட்ரேட் உயர் நீதிமன்ற நீதிபதி குறித்து பேசி இருக்கிறது இந்த கருத்து, நான் அவரை வந்து வெளியில விட மாட்டேன், எனக்கு பிரச்சனை ஆயிடும். அவர்கிட்ட தெளிவு இருக்குல்ல, காவல்துறையிட்ட அந்த தெளிவு இல்லையே. அப்ப கருத்து சுதந்திரத்தை நசுக்குவதற்கு முகாந்திரத்தை எங்க தேடுவீங்க? காவல்துறை மீது சொன்னா முகாந்திரம் உடனே வந்துருச்சு, ஒரு விஜய் மீது சொன்னா முகாந்திரம் வராது. இல்ல வேறு அந்த சம்பவத்தில் ஈடுபட்டு உயிரை இழந்த தொண்டர்களின் பாதுகாவலர்களின் இப்படி இருக்கக்கூடிய யார் மீதாவது சொன்னாலும் முகாந்திரம் வராது. அரசை நோக்கி சொன்னால் மட்டும் வருமா? இது என்ன சார் உலகத்திலே இல்லாத புதிய ஒரு கண்டுபிடிப்பா இருக்கு? ஒரு பதிவை மட்டும் நான் பதிவிக்கிறேன். முகாந்திரம் இருப்பதால் தான் வழக்கு போடும் என்று நண்பர் கனகராஜ் தெரிவித்தார். ஆனால் இதுவரை பதியப்பட்ட வழக்குகள், இது மாதிரியான வழக்குகள் அனைத்துமே
உயர்நீதிமன்றத்தில் எஃப்ஐஆரே குவாஷ் ஆயிருக்கு. நீதிமன்றத்தில் விசாரணை நடந்து மேஜிஸ்ட்ரேட் தள்ளுபடி பண்ணல, எஃப்ஐஆரே குவாஷ் பண்ணியிருக்காங்க. அது சார், அதனாலதான் அதுல முகாந்திரம் இல்லைங்கிற நான். ஊடக சுதந்திரம் என்பது ஒரு ஜனநாயகத்தினுடைய இதயத்தை போன்றது. அதை இந்த அளவுக்கு எந்த கான்சிக்வன்சஸும் இல்லாமல், இன்னும் சொல்ல போனால் சார், இப்போ இவங்க கருத்து சுதந்திரம் கைது எல்லாம் அந்த 41 பேர் இறந்து முடிந்ததற்கு அப்புறமான நிகழ்வுல தானே சார். அதற்கப்புறம் ஏதாவது ஒரு கலவரம், ஏதாவது ஒரு நிகழ்வு, ஏதாவது ஒரு கைகலப்பு தமிழ்நாட்டில் நடந்திருக்கா சார்? அப்போ மக்கள் அதை மிகவும் தெளிவாகவும் நேர்த்தியாகவும் தானே சார் அணுகிறாங்க சார். ஒரு 41 பேரை இழந்த குடும்பம், பிரிவு, அவனுடைய ஆதங்கத்தை வெளியில் சொல்லிடக்கூடாதா சார்? அதுக்கு இங்க இடம் இல்லையா? நீங்க இப்போ அதை எடுத்து வீடியோ விடக்கூடாது. செந்தில் பாலாஜி அவர்கள் விட்ட வீடியோ யாரால் எங்கே எடுக்கப்பட்டது என்கின்ற ப்ரூஃபை காண்பித்து விட்டாரா? இல்லை அமுதா அவர்கள் வெளியிட்ட அந்த வீடியோ எங்கே, எங்களால் நேரடியாக போய் அவரே பார்த்து எடுத்து விட்டாரா? இது எல்லாமே எங்கோ இருந்து எடுக்கப்பட்டது தானே சார்? இல்லை அமுதா அவர்கள் அந்த இடத்தில் நான் நின்றேன், நான் தான் இதை வீடியோ செய்தேன், புறமே பேசியிருக்கா? இல்லை இல்லை. அப்படி இன்னொரு நபர் போட்டா தப்பு, நீங்க போட்டா சரின்னா இது என்ன கருத்து சுதந்திரம்? இதுல என்ன சார் எனிமிட்டி இருக்கு? இதுக்குள்ள இரு பிரிவுக்கு இடையான எனிமிட்டிங்கிறது எங்க இருக்கு? அப்ப யார் நீங்கள் சொல்லுவதை சொல்லிக்கொண்டே போகலாம் என்றால் உண்மையிலே உங்களுக்கு கருத்து விமர்சனம் வைக்கிறவர்கள் மீது மிகப்பெரிய பயம் இருக்கிறதா? புதிய தொலைக்காட்சி, அந்த ஒரு தொலைக்காட்சியின் மீது இப்படி இதுக்கு யாராவது கருத்து சொல்ல முடியுமா? முடியுங்கிறாங்க. அதற்கு என்னன்னு கேட்டால், நான் வருவதற்கு முன்பு உங்களை போன்ற ஊடகவியலாளர்களிடம் கேட்டபோது அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? விஜய் சென்ற நிகழ்ச்சியை பார்வையிட்டவர்கள் சமீப காலங்களில் மிக அதிகமாக இருக்கிறார்கள் என்று ஒரு புள்ளி விவரம் சொல்கிறது. அதை ஏன் எப்படி வந்ததுன்னா, விஜய் நிகழ்ச்சியை முழுவதுமாக நீங்கள் நேரலை செய்கிறீர்கள், அதனால் இந்த வியூ அதிகமாக இருக்கிறதுன்னு சொன்னாங்க. அதற்கு அடுத்து ஒரு மீடியாக்கள் மீது ஒரு அழுத்தம் தரப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் செல்லுகின்ற இடத்தை எல்லாம் காண்பீங்கள் என்று காண்பித்த போதும் அது அதற்கு நிகராக வரவில்லை. அதனால் இத்தகைய அந்த கேபிள் டிவியில், அரசு கேபிள் டிவியில் உங்கள் குடும்பம், அதாவது புரட்சி தலைவி அம்மா அரசு கேபிள் டிவி வேண்டும் என்ற போது ஐயோ வேண்டாம் என்று ஆளுநர் மாளிகை போய் நின்றவர் கருணாநிதி. ஆனால் அவர்கள் குடும்பத்தில் ஒரு சர்வே, ஒரு பிரச்சனை என்று வந்தபோது சன் டிவியை முடக்குவதற்கு அரசு கேபிளை கொண்டு வந்தீங்கல்ல. அரசு கேபிள் உங்களுடைய விளையாட்டுக்கும் உங்களுடைய சிந்தனைக்கும் உங்களுக்கு ஏற்படுகிற இழப்புகளுக்கும் அது விளையாட்டு மைதானம் அரசு கேபிள் டிவிங்கிறது. அதுல இருந்து ஒரு சேனலை தூக்குறீங்க, இறக்குறீங்க, ஏத்துறீங்க. எதற்கு? அப்ப அரசியல் பயம் என்பது எவ்வளவு புறையோடி கிடந்தால் இருக்கும். இதுக்கும் கருத்து சுதந்திரத்துக்கும் வழக்கு போடுறது என்ன சம்பந்தம் இருக்கு? அப்போ அரசியல் களத்தை நீங்க பேசும்போது ஒரு வார்த்தை பேசி முடிச்சிட்டோம். அப்ப கருத்து சுதந்திரம் என்றால் அந்த கருத்தை எதிர்கொள்ளுங்கள். இல்லை எங்களுக்கு மாற்று கருத்து இருக்கிறது என்று சொல்லுங்க. இப்பதான் நீங்க அரசுக்கே செய்தி தொடர்பாளர் வச்சிட்டீங்கல்ல. இதுவரைக்கும் தமிழக அரசியல் வரலாற்றில் எந்த அரசும் எந்த செய்தி தொடர்பாளையும் டிபெண்ட் பண்ணி இருந்ததில்லை. அவர்களுடைய செயலே அதை பேசிக் கொண்டிருந்தது. ஆனா உங்க செயலற்று இருக்கீங்கன்னு தானே அர்த்தம். அப்ப இப்படி நீங்க ஒரு செய்தி தொடர்பாளர் வைக்கலாம், விஜய் கட்சியில செய்தி தொடர்பாளர் இருக்கக்கூடாதா? பாதிக்கப்பட்ட குடும்பங்களில் இருந்து அறிவிக்கப்படாத செய்தி தொடர்பாளர்கள் வரக்கூடாதா? அவர்கள் தங்கள் கருத்தை பொதுவெளியில் ஏற்றக்கூடாதா? அப்படி ஏத்தல கைதா? அதுக்கு பேர் கருத்து சுதந்திரமா? என்ன சார் ஒரு நியாயம் வேண்டாமா? ஒரு பரிதவித்துக் கொண்டிருக்கிற இடத்தில் இருந்து வருகின்ற வலியை தாங்கிக் கொள்ள முடியும். அந்த அழுகையை தான் பாக்குற அந்த வீடியோவை, அதை தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு அரசால